வெல்கம் பேக். ஒரு அற்புதமான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ 29ஆம் தேதி நீங்கள் பார்த்துருப்பீங்க சாயங்காலம் 6 மணிக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, நம்ம நினைச்ச மாதிரி தான் கருத்து கணிப்பு முடிவுகள் 29 அன்று கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கு. கருத்து கணிப்பு முடிவுகளில் பெரும்பாலானவை திமுக கூட்டணி 120 முதல் 140 சீட்டுகளை பெறும் என்றும், ஏதோ 2 கருத்து கணிப்புகள் அதிமுக கூட்டணி 120 140 சீட்டுகளை பெறும் என்றும், அதிர்ஷ்டவசமாக டிவிகே என்பது மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்துள்ளதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறது. அதாவது 110 முதல் 120 தொகுதிகளை திமுக டிவிகே நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் பெறுவார் என்றும் சொல்லியிருக்கிறது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது தோழர்களே? மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பார்கள் டிவிகே நண்பர்கள். ஆனால் இதை பார்க்கும்போது அப்படியெல்லாம் தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாஜக காரன் தான். இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நம்முடைய பாஜக கூட்டணி மேக்சிமம் 2ஆம் இடத்துக்கு வரேன்னு தான் தோணுது. ஆனால் அதிக திட்டங்களில் வெற்றி பெறும். டிஎம்கேக்கு ஈக்குவலாக அதிக இடங்களில் வெற்றி பெறும். இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு தான் வர வாய்ப்பு உள்ளது என்று நான் கருத்து கணிப்புகளை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது. இது நம்ம வழக்கம் போல திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்றும் தெரிகிறது. டிவிக்கு 3வது இடத்தை பிடிக்கும். ஸோ நமக்கு அடுத்த தேர்தல் தான் நம்மளுடைய வெற்றி பயணத்திற்கான முதல் படியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஸோ இந்த தேர்தலில் உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், என்னுடைய பழைய மத்திய அமைச்சர்களுக்கும், இணை அமைச்சர்களுக்கும், மாநில மத்திய தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியிலே நாம் பார்க்கும்பொழுது மிக அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. மேக்ஸிமம் கிரவுண்ட் லெவலில் கேட்கும்போது ஆட்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், நம்முடைய பாஜக கூட்டணி தான் வெற்றி பெற என்கிறார். ஆனால் கருத்து கணிப்பு முடிவுகளும் பாஜக கூட்டணி வெற்றி பெறாத போட்டு தான் தோன்றுகிறது. இருந்தாலும் பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது நம்முடைய பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்பது. இருந்தாலும் பார்ப்போம், நம்முடைய கூட்டணி வெற்றி பெறுதா இல்லை என்பதை பார்ப்போம். 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம 4ஆம் தேதி மதியத்தில் உள்ளாடி தெரிஞ்சிடும். இல்லை காலையிலேருந்து ஒரு 10 மணி 11 மணி வாக்கு தெரிஞ்சிடும் யார் வெற்றி பெற போகிறா என்பது நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஸோ கவனமாக இருக்க வேண்டும். பாஜக நண்பர்களும் சரி, அதிமுக கூட்டணி நண்பர்களும் சரி, திமுகவின் கெடுபிடியிலிருந்து ஓட் எண்ணும் இடத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வாறு எண்ணுகிறார்கள் என்பதை குறித்து பூத் மெம்பர்ஸ்கள் அவ்வளவு பொறுப்போடு இருந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸை நாம் கண்காணிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் நம்முடைய பாஜகவை பொறுத்தவரை. பாஜக என்பது மிக சிறந்த ஒரு மக்களுக்கான ஒரு கட்சி. ஊழல் எதுவுமே இல்லாமல் மக்களுக்காக உழைக்கும் ஒரே கட்சி பாஜக என்பது அனைவரும் அறிந்ததே. இருந்தாலும் மக்கள் பாஜகவின் பக்கம் வருவதற்கு தயங்குவ காரணம், ஒரு சிறிய காரணம், மதம் சார்ந்த ஒரு கட்சி என்ற ஒரு காரணம் தான். இதெல்லாம் அது பரவாயில்லை. அது அந்த நம்பிக்கைகளும் விரைவில் கூடிய சீக்கிரம் அழிந்துவிடும். ஏன்னா நம்ம இப்போ 2026 இருக்கோம். ஸோ அதனால் அது பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. இது போக போக மக்கள் பாஜக பக்கம் திரும்புவார்கள் என்பது நமக்கு நிச்சயமாக தெரிகிறது. பாஜக எனும் மிகப்பெரிய சக்தி வெகுண்டெழுந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு சூறாவளி போல் வீசும் என்பது எந்த ஐயமும் கிடையாது. 2030, 31, 2040க்குள் பாஜக தமிழ்நாட்டை ஆளும், தனி கட்சியாக ஆளும் என்பதில் எந்த டவுட்டும் வேண்டாம் நண்பர்களே. நிச்சயமாக பாஜக மிகப்பெரிய உந்துகோலான சக்தியாக மாறி இந்த தமிழ்நாட்டை தன் காலடியில் வைத்துக் கொள்ளும் என்பதை நான் இக்கணமும் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நிச்சயம் பாஜக வென்றே தீரும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நம்முடைய தமிழிசை அக்கா சொல்வது போல, தாமரை மலரட்டும், தாமரை மலரட்டும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும் என்ற வாசனத்தை நான் உங்களுக்கு பரிசுப்பிக்கிறேன். இது போன்றுதான் பாஜகவுடைய செல்வாக்கு என்பது எவ்வாறு இருக்கிறது என்பது இந்த தேர்தலின் மூலம் நமக்கு ஓரளவுக்கு தெரிந்துவிடும். பாஜகவுக்கு இந்த வாட்டி ஒரு 4 சீட்டு மேலே கிடைக்கும். 4க்கு மேலே தான் கிடைக்கும். எப்படி 10க்குள்ளாடி கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4 போன வாட்டி மாதிரி 4 கிடையாது, அதுக்கு மேலேயே கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருப்போம். ஸோ இந்த வாட்டி நம்ம தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அப்படியெல்லாம் கனவெல்லாம் காண வேண்டாம். நமக்கு ஒரு நேரம் வரும். நம்ம இப்போ தான் வளர்ந்து வந்துட்டே இருக்கோம், ஓரளவு வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2040க்குள்ளாடி நம்ம இந்த தமிழ்நாட்டில் காலூன்றி வேரூன்றி தாமரை மலர செய்து ஆட்சி கட்டிலே படுப்போம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கட்சியுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறத கிரவுண்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு. ஏன்னு கேட்டால் வளர்ச்சி, ஊழலற்ற தன்மை, வெளிப்படைத்தன்மை, அனைவருக்குமான ஒரு கட்சியாக பாஜக செயல்படுகிறது.
அந்த செயல்பாட்டினில் மக்கள் ஊறி போயிருக்கிறார். அண்ணாமலை எனும் மிகப்பெரிய தலைவர் வந்தார் பாஜகவில். அப்போது அண்ணாமலை பின்னால் ஒரு இளைஞர் பட்டாளமே இறங்கியது. அண்ணாமலையை பார்த்த அரசியலுக்கு வந்த இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அண்ணாமலையுடைய செயல்பாடும் சரி, துடிப்பான ஆற்றலும் சரி, எப்போ பார்த்தாலும் மீடியாவிலேயே அவர் இருப்பாரு. ஏன்னா மீடியாவோட ஃபோக்கஸ் நம்ம மேல இருக்கணும். நம்ம செய்யறது சரியோ, தப்போ, எதுவோ, என்னவோ நம்ம பேசிட்டே இருக்கணும். அது மீடியாவும் வந்து நம்மள ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாரி தன் மீது ஃபோக்கஸ வச்சாரு. தமிழ்நாட்டை ஒரு திருப்பி திருப்பி போட்டாரு. அது அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவரா அண்ணாமலை இருந்தாரு. அண்ணாமலை என்பவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர். அந்த தலைவரை நாம் போட்ட தவறிவிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல. பாஜக இன்னும் வளர்ச்சி பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய நயினார் தலைமையில் இன்னும் வளர்ச்சி பாதையில் செயல்பட்டு வருகிறது. எனவே யாரும் அச்சப்பட தேவையில்லை. இன்னும் 10 ஆண்டு 40க்குள்ளாடி திரும்ப பாஜக விட அண்ணாமலையிடம் வரும். அண்ணாமலை நிச்சயம் ஆட்சி கட்டிலில் அமர வைப்பார். இல்ல அண்ணாமலையிடம் வரவில்லை என்றாலும் சரி, இன்னும் 10 ஆண்டுகளில் 2040க்குள் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றி வேரூன்றி தாமரையை மலரச் செய்யும் என்பதை கூறி, அடுத்த காணொளியில் உங்களை சந்திப்பது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் மேட் தமிழன் 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 தாமரை தமிழன்.